திருவருகை காலத்தின் இரண்டாவது ஞாயிறு வாரம். கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு அன்பாயிருக்கிற சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய இறைவார்த்தைகளினுடைய ஒட்டுமொத்தத்தை ஒரு கணம் சிந்தித்து பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே நம்பிக்கை கொடுக்கக்கூடிய இறை வார்த்தைகளை இன்றைக்கு நாம் படிக்கிறோம். ஆண்டவருடைய இரண்டாவது வருகைக்காக நம்மை நாம் தயார்படுத்தி கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவருக்கான வழியை நம்பிக்கை உள்ள மக்களாக நாம் ஆயத்தப்படுத்த இன்றைய இறை வார்த்தை நம்மை அழைத்து நிற்கிறது. சிறப்பாக இன்றைக்கு முதலாவது வாசகம் பாரூக் இறைவாக்கினர் எழுதிய நூலிலிருந்து வாசிக்கிற இந்த முதலாவது வார்த்தையிலே பாரூக் இறைவாக்கினர் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். இவர் எரேமியா இறைவாக்கினருடைய ஒரு உச்ச நண்பனாக இருக்கிறார் என்று சொல்லி இறையியலாளர்கள் சொல்லுவார்கள். எரேமியா மக்களுடைய அழிவை குறித்து பேசி எருசலேம் நாடு கடத்த போகிறது என்பதை குறித்து பேசுகிற பொழுது இந்த பாரூக் இறைவாக்கினர் நாடு கடத்தப்பட்டிருக்கிற மக்களுக்கு, துன்பத்தோடு இருக்கிற மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய இறை வார்த்தைகளை இன்றைய நாளிலே அவர் சொல்லுகிறார். கீழ்த்திசை முதல் மேல் திசை உள்ள எல்லா மக்களையும் ஆண்டவர் ஒன்று திரட்டி ஒரே மனுக்குலமாக கொண்டு வருவார் என்று சொல்லியும், எருசலேமில் இருந்து இவர்கள் நாடு கடத்தப்பட்டு போகிற பொழுது இவர்கள் எல்லாம் நடந்து சென்றார்கள் என்று சொல்லியும், மீண்டும் இவர்கள் எருசலேமுக்கு வருகிற பொழுது அவர்கள் அரியணையிலே கொண்டு வரப்படுகிறார்கள் என்று சொல்லியும் இன்றைக்கு பாரூக் இறைவாக்கினர் நம்பிக்கை கொடுக்கிறதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இதே பாரூக் இறைவாக்கினருடைய நம்பிக்கையை தான் இன்று நாம் திருமுழுக்கு யோவானுடைய அருள் உரையிலும் பார்க்கிறோம். இன்றைக்கு பலர் இருந்தார்கள் இயேசுவினுடைய காலத்திலே. தலைமை குருக்கள் இருந்தார்கள், மறைநூல் அறிஞர்கள் இருந்தார்கள், எல்லாம் கற்று தெரிந்தவர்கள் இருந்தார்கள், அண்ணா இருந்தார், இப்படியாக பலர் இருந்தார்கள் என்று சொல்லி லூக்காஸ் மிகவும் அழகாக சொல்லி, இவர்கள் யாரிடமும் இல்லாது ஒரு சாதாரண பாலைவனத்திலே இருந்து பாலைவனத்தோடு தன்னை அடையாளப்படுத்திய திருமுழுக்கு யோவானுக்குத்தான் இன்றைக்கு ஆண்டவருடைய ஆசீரும் அருள் வாக்கும் அருளப்படுகிறது. திருமுழுக்கு யோவான் சொல்லுவார், ஆண்டவருக்காக நீங்கள் வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும், மனம் திரும்பி நற்செய்தியை நம்ப வேண்டும் என்று சொல்லி. காரணம், ஆண்டவருடைய வருகையிலே இன்றைக்கு மலைகள் எல்லாம் தாழ்த்தப்பட வேண்டும், குன்றுகள் எல்லாம் இன்றைக்கு தாழ்த்தப்பட வேண்டும், பள்ளத்தாக்குகள் எல்லாம் இன்றைக்கு நிரப்பப்பட வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான நம்பிக்கையை இன்றைக்கு திருமுழுக்கு யோவான் கொடுக்கிறார். ஏன் மலை தாழ்த்தப்பட வேண்டும்? ஏன் பள்ளத்தாக்குகள் நிரப்பப்பட வேண்டும்? மலை என்பது என்னுடைய வாழ்விலே நான் பிடித்து வைத்திருக்கக்கூடிய நான் என்கிற மனநிலை, நான் என்னால் முடியும் என்கிற அந்த மனநிலை. இந்த மனநிலைகள் எல்லாம் தாழ்த்தப்பட வேண்டும், இவையெல்லாம் சமமாக்கப்பட வேண்டும். சமமாக்கப்படுகிறது தான் ஆண்டவருக்கான வழியை ஆயத்தம் செய்வதனுடைய ஒரு அற்புதம். அதே போன்று இன்றைக்கு பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகள் என்ன? என்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பலவீனங்கள், எழுந்து வர முடியாமல் இருக்கிற பாவங்கள், இவையெல்லாம் எனக்குள்ளே இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகள், இவையெல்லாம் நிரப்பப்பட வேண்டும். இவை நிரப்பப்படுகிற பொழுதுதான் நான் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தம் செய்ய முடியும். எனவே இன்றைக்கு பாரூக் இறைவாக்கினர் சொன்னது போல நாம் எல்லாம் நாடு கடத்தப்பட்டிருக்கிறோம், கால்நடைகளாக இருக்கிறோம். மீண்டும் ஆண்டவருடைய அரியணைக்குள்ளே வருவோம். இந்த வாரம் இந்த ஆண்டவருடைய அரியணைக்குள்ளே நாம் கடந்து செல்வதற்காக என்னை நான் ஆயத்தப்படுத்த என்ற இறை வார்த்தை அழைத்து நிற்கிறது. இறை வார்த்தையினுடைய சிந்தனையோடு என்னுடைய வாழ்விலே ஆண்டவருடைய இரண்டாவது வருகைக்காக எல்லாரையுமே நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். ஆமேன்.